வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவில் விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு 21 நாட்கள் செவ்வாய் கிரகமும் கேது கிரகமும் ஒரு சுப விளைவை தருகிறார்கள். சார மாற்றத்தினால் செவ்வாய் சந்திரன் சாரத்தில் போறாரு, கேதுவும் இன்னொரு சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் இருக்கிறதுனால செவ்வாய் கேதுவனுடைய சுப பலன்களை விருச்சிக லக்னத்திற்கு எப்படி தருகிறதுன்னு பார்ப்போம். 7ஆம் இடத்துல இருக்காரு செவ்வாய். போட்டி, பொறாமை, எதிர்ப்புகள், காம்படிஷன், கணவன் மனைவி, பிஸ்னஸ் பார்ட்னர், கஸ்டமர் எல்லாமே 7ஆம் இடம் தான். அப்போ அதில் செவ்வாய் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருப்பார், ஆக்ரோஷமாக இருப்பார். நம்மளுடைய லக்னாதிபதி ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு முன்னேற்றத்திற்கான ஒரு ஸ்மூத்தாக அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணலான்ற முயற்சியில் நம்மளுடைய ஈடுபாடுகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஈடுபாடுகள் நமக்கு வெற்றியை தருமா? ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம்ங்கிறது பாக்யாதிபதி. அப்போ அவர் நமக்கு அந்த 7ஆம் இடத்துக்கு உண்டான பலன்களை சாதகமாக செய்வார். அதே நேரத்தில் கேது கிரகம் 11ஆம் இடத்துல அதே சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இந்த 7க்கும் 11க்கும் ஒரு சுப விளைவான தொடர்பை ஏற்படுத்துகிறார். 11ஆம் இடம்ங்கிறது என்னன்னா, வாழ்க்கையில நம்ம செய்யற செயல்பாடுகள்ல, கணவன் மனைவி உறவுல இன்பம் காண்றது. அதே மாதிரி நண்பர்கள், மூத்த சகோதர சகோதரி ஸ்தானத்தை குறிக்கிறது, பொதுஜன தொடர்பு குறிக்கிறது. மொத்தத்தில் சமூக பணி, இன்பமான எதிர்பார்ப்புகளை உள்ளடக்கியது 11ஆம் பாவம். இப்ப நமக்கு 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் எப்படிப்பட்ட நன்மையை தருவார் அப்படின்னா, திருமண கொடுப்பினை, இப்ப திருமண வரன் பார்க்கறது, கணவன் மனைவி ஆனவர்களுக்கு கணவன் மனைவியினுடைய பந்தம், அதனுடைய சிறப்பு, அதாவது திருமண தாம்பத்திய வாழ்க்கையினுடைய நன்மை, இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டு. அது பூர்வீகம் சார்ந்து குலதெய்வம், ஆன்மீகம், முன்னோர்கள் இதெல்லாம் சார்ந்து சில நன்மைகளையும் செய்யும். அதே போல் நமக்கு ஒரு கமிஷன் தொழிலில் இருக்கவங்க, கன்சல்டிங் பிஸ்னஸில் இருக்கவங்க, பேங்கிங்கில் இருக்கவங்க மற்றும் அனைத்து விதமான டிசைனிங், கம்யூனிகேஷன் இதில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இது பாசிட்டிவாக வேலை செய்யும். லக்னாதிபதியினுடைய ஈடுபாடு இந்த துறைகள்ல எல்லாம் பாசிட்டிவாக வேலை செய்யும். இப்போ ஒரு கையிருப்பு பணம் சம்பாதிக்கிறது, அது கஸ்டமர்னால வரக்கூடிய ஒரு லாபம், மனமகிழ்ச்சி இதெல்லாம் சாதகமாக இருக்கு. நம்முடைய ஒரு அறிவுத்திறனை செயல்படுத்துவதற்கு ஒரு நல்ல காலம். அதே போல் ஒரு இடம் மாறுறது, இடத்தை விற்கிறது, ஒரு பயணம் போகிறது, அக்ரிமெண்ட் போடுறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அனைத்து விதமான டாக்குமெண்டேஷன் ஒர்க்குக்கும் சாதகமாக இருக்கும். வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இதில் பர்ச்சேஸ் பண்ணும் பொழுது நம்ம ஜாதகத்தில் திசா புத்திகள் சாதகமாக இருந்தால் கரெக்டாக நடக்கும். ஏன்னா இப்போ இந்த கேது கிரகம் 8ஆம் வீட்டில், 4ஆம் வீட்டுக்கு 8ஆம் இடமான 11ஆம் வீட்டில் இருக்கு. அதனால புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுல இந்த காலகட்டம் 21 நாட்கள் பார்த்து செய்யணும். அதாவது ஜூலை 26ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும். உற்பத்தி சார்ந்த தொழில்கள், வீட்டு சம்பந்தப்பட்ட ஒரு பொருட்கள் வாங்குதல், டொமஸ்டிக் மார்க்கெட்டுன்னு சொல்லி குடிசை தொழில் மாதிரி வீட்டில் ஜாப் ஒர்க்கு, இந்த உற்பத்தி செய்கிற கான்செப்டுகளில் கொஞ்சம் தடைகள் இருக்கும். அதே நேரத்தில் கான்செப்டவே விற்கிறீங்க, நீங்கள் கன்சல்டிங்காக பண்ணுறீங்க, ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி கொடுக்குறீங்க, அது எலக்ட்ரானிக்ஸு, கம்ப்யூட்டரு, கலைகள், இது மாதிரி எல்லாமே நம்மளுடைய மூளை உழைப்பாக அங்கே பயன்படுகிறதுன்னா
அந்த காரியங்கள் எல்லாம் கச்சிதமாக நடைபெறும். ஒரு கன்சர்ன்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த வேலைக்கு சிறப்பு கொடுக்கும், அந்த வேலைக்கு சாதகமாக இருக்கும். அந்த வேலையில கொஞ்சம் போட்டி பொறாமைகள் இருக்கும். இருந்த போதிலும் அதை நீங்க ஃபேஸ் பண்ணி அதுல இருந்து எந்த பாதிப்பும் இல்லாம சேஃபர் சைடா உங்களுடைய வேலை கடமைகளை ஆற்ற முடியும். உழைப்பு, நல்ல உழைப்பு உண்டு, ஈஸியாகவும் இருக்கும், பெருசா அலைச்சல் கொடுக்காது, கஷ்ட நஷ்டம் கொடுக்காது, நமக்கு யாருனாலையும் காயப்படுத்தாது, அவமானப்படுத்தாது. தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் சார்ந்த துறைகள், பூர்வீகம் சார்ந்த துறைகள்லாம் நல்லா இருக்கும். இப்போ சொந்தமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னா கூட்ட சேர்ந்து செய்கிற தொழில், சொந்தமாக தனியாக செய்கிற தொழில், இது எல்லாத்துலேயுமே நமக்கு வேலைகள் நன்றாக நடக்கும். வேலைகள் உங்களுக்கு ஒரு வேகமாக நடந்துடும். ஒரு 75% நடந்து முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நமக்கு கடைசி 25% அப்படியே பெண்டிங் போயிட்டுரும். பட் இருந்த போதிலும் தொழிலை கெடுக்காது, தொழிலில் இறங்கு முகம் இருக்காது. அதுபோக நமக்கு சமூக மகிழ்ச்சி, மூத்தவர்கள், நம்மளுடைய மூத்த சகோதர சகோதரிகள், நண்பர்கள், இந்த வகையிலையும் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், வளர்ச்சி இருக்கும். அவர்களுடைய காரியங்கள்ல அவர்களுக்கும் சிறப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு கேது அங்க இருக்கிறதுனால தந்தை வழி, பூர்வீக வழி, பெற்றோர்கள் வழி இந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, சொத்து சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் நடந்துகிட்டு இருக்குன்னா அதுல உங்களுக்கு கொஞ்சம் அதிருப்தி போய்கிட்டு இருக்கும். அதுல நமக்கு ஈடுபடுறதுக்கு உண்டான ஆர்வம் குறைவா இருக்கும். ஏன்னா அங்க எல்லாமே குழப்ப நிலையில இருக்கும். அதுல போய் உடனடியா அந்த டைம்லி சண்டை போட்டு சாதிக்கிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லைன்னு நீங்க புரிஞ்சுக்குவீங்க. அதன் மூலம் நீங்க அதுல இருந்து விடுபட்டு அதுல இருந்து கொஞ்சம் ஆர்வம் காட்டாம ஃப்ரீயா இருக்கிறது நல்லது. மூலதனம் சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு போறது, இந்த மாதிரி விஷயத்துக்கு இப்ப அவ்வளவு செட்டில் ஆகிறது அளவுக்கு இருக்காது. பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு நேரலாம். ஆனா போய் செட்டில் ஆகிறதுக்கோ அங்க குடியுரிமை வாங்கிறதுக்கோ இந்த காலகட்டம் உதவாது. மூலதனமும் பார்த்து செய்யணும். மூலதனம் போடுறதுக்கு நினைப்பீங்க, ஆனா அதுல தடைகள் ஏற்படும். அதே நேரத்துல சிகிச்சைகள் பலன் கொடுக்கும். உடல் உபாதைகள்ல இருந்து மீண்டு வருவீங்க, வளர்ச்சிகள் இருக்கும். உங்களுடைய ஆராய்ச்சி திறமைகள் அப்படிங்கிறத விட நாம பிறரை நம்பி, பிறரை டிபெண்ட் பண்ணி, நம்மளுடைய கஸ்டமரை பேஸ் பண்ணி முடிவுகள் எடுக்கிறது தான் சிறப்பாக இருக்கும். இந்த நேரத்துல போய் ரகசிய செயல் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தக்கூடாது. ஏதாவது ஒரு விஷயம் நம்ம தனிப்பட்ட முறையில ரகசியமா செயல்பட்டு நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்ற அந்த எண்ணங்களை அவாய்ட் பண்ணி. ஸோ இந்த வகையில திருமண யோகங்கள் கொடுக்கும். சுப காரியங்கள் வீட்டில் செய்யறதுக்கும் தெய்வ காரியங்கள் செய்யறதுக்கும் சிறப்பான நாட்களாக இந்த 21 நாட்கள் செயல்படும். 7ஆம் இடம் என்பது நம்மளுடைய லைஃப் பார்ட்னர். அவங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் அதிகமாக இருக்கும், உணர்ச்சி வசப்படுறது அதிகமாக இருக்கும். 11ஆம் இடம் என்பது நம்மளுடைய மனசு திருப்திப்படக்கூடிய விஷயம். அப்ப அதுல கேதுவும் செவ்வாயும் கன்ஜக்ஷன் ஆகிறதுனால, கன்ஜக்ஷன்னா பார்வையில் சுப பார்வை ஏற்படுகிறது. அதனால அந்த பார்வையின் மூலமாக ஏற்படக்கூடிய சுப விளைவினால நமக்கு உணர்ச்சி கொந்தளிப்புகள் இருக்கும். அதை பக்குவப்படுத்தி கொண்டு போகணும். அது பதற்றத்தை உண்டாக்கும். அதில் அமைதி காக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.